வார்ம் கிரீட்டிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரேணுகா திருவேங்கடம். என்னுடைய எல்லா வீடியோக்களும் ஃபேமிலி லாவை மையப்படுத்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற விதத்துல ஃபேமிலி லாஸ்ல இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது, அது ரிலேட்டடான லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத பத்தி தான் வெளியிட்டிருக்கேன். இந்த வீடியோஸை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் ஒரு வழக்கு நடக்குது அப்படின்னா அதுல இருக்க ஸ்டேஜஸ் அதை பத்தி சொல்லுங்கன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க போன் பண்ணி. அதை பத்தி தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். முதல்ல என்ன ஒரு வழக்கோட முதல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னா அந்த வழக்கை ஃபைல் பண்றது. இப்போ ஒரு பிரச்சனைகள் இருக்கு, நமக்கு கணவருக்கோ மனைவிக்கோ பிரச்சனை இருக்குன்னா நம்ம என்ன பண்றோம், நம்ம ஒரு அட்வொகேட்டை போய் முதல்ல பாக்குறோம். அட்வொகேட்டை பார்த்துட்டு எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதனால எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறோம். இப்போ உதாரணமா கணவன் ஒரு அட்வொகேட்ட போய் என் மனைவி தேவையில்லாம என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க, அவங்க என்னோட சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னோன்னா அட்வொகேட் என்ன பண்ணுவாருன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாரு, இந்த மாதிரி தேவையில்லாம பிரிஞ்சு போயிருக்காங்க, அதனால நீங்க ஒரு ஆர்சிஆர் மனு தாக்கல் செய்யுங்க, ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் மனு தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மனுவை தாக்கல் செய்யணும் இல்லையா நீதிமன்றத்துல. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம என்னென்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம அட்வொகேட்ட நம்ம சொல்லணும். நம்ம சொன்னதுக்கு அப்புறம் இல்ல நம்ம எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் அட்வொகேட் என்ன பண்ணுவாங்கன்னா அதை லீகல் ஃபார்மேட்ல மாத்துவாங்க. நம்ம சாதாரணமா எழுதி கொடுத்திருப்போம், அது லீகலா அது எப்படி மாத்தணுமோ அதை அட்வொகேட்ஸ் மாத்துவாங்க. அந்த மாத்திட்டு தான் அந்த மனுவை தயார் செஞ்சு அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு, அந்த ஃபார்மேட்ல தயார் செஞ்சு அதை அவங்க நீதிமன்றத்துல தாக்கல் செய்வாங்க. அந்த மாதிரி நீதிமன்றத்துல தாக்கல் செய்யும் போது அந்த மனுவுக்கு தேவையான அளவு கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் அவங்க ஒட்டுவாங்க. இந்த மனு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தமிழ்லயும் இருக்கலாம் இல்ல ஆங்கிலத்திலயும் இருக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஓபி ஃபைல் பண்றது. ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னா சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ் டு ரெஸ்பாண்டன்ட். அதாவது நம்ம நீதிமன்றத்துல ஒருத்தர் மேல நம்ம ஒரு மனு தாக்கல் செய்திருக்கோம், ஒரு குற்றத்தை சுமத்தி நம்ம அவர் மேல மனு தாக்கல் செஞ்சிருக்கிறோம். இப்ப நம்ம அவர் மேல ஒரு குற்றத்தை சுமத்தி இருக்கிறோம், நம்ம ஒரு மனு தாக்கல் நீதிமன்றத்துல செஞ்சிருக்கோங்கிறது அவருக்கு தெரியணும் இல்லையா. அவருக்கு தெரிஞ்சு அவர் கோர்ட்டுக்கு அவர் பக்கத்து நியாயத்தை சொன்னாதான் நீதி வழங்க முடியும். நம்மளுடைய நீதிமன்றங்கள் ஆடி ஆற்றம் பாற்றம் அந்த அடிப்படையில தான் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஹியர் தி அதர் சைடு, அதர் சைடையும் கேட்டு, அதாவது ஒருத்தர் ஒரு குற்றத்தை சுமத்தினா அந்த குற்றத்தை அப்படியே கோர்ட் ஏத்துக்காது. ஆப்போசிட் சைட்ல இருக்கவங்க என்ன பதில் சொல்றாங்கிறதையும் கேட்டுட்டு தான் நீதி வழங்கும். அதனால நம்ம அவங்க மேல ஒரு குற்றம் சுமத்தி இருக்கோங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா, அந்த நோட்டீஸ் அவங்களுக்கும் போகணும் இல்லையா. அதனால கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதுல என்ன இருக்கும்னா இன்னார் உங்கள் மீது இந்த சட்டத்தின் கீழே இந்த பிரிவின் கீழே உங்கள் மேல குற்றம் சுமத்தி இருக்காங்க, இந்த வழக்கு இந்த தேதியில இந்த மாதத்துல இந்த தேதியில இத்தனை மணிக்கு இத்தனையாவது நீதிமன்றத்துல விசாரணைக்கு வருது, நீங்களோ இல்ல உங்களுடைய வழக்கறிஞரோ நேர்ல ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸ்ல இருக்கும். அந்த நோட்டீஸ முதல்ல நீதிமன்றம் என்ன பண்ணும்னா எதிர்மனுதாரருக்கு அனுப்பும். இது ரெண்டாவது ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபைலிங் ஆஃப் தி கவுண்டர் பை தி ரெஸ்பாண்டன்ட். அதாவது இந்த நோட்டீஸ வாங்கிக்கிறாங்க இல்லையா, இந்த நோட்டீஸ வாங்குறது யார் யார் வாங்கினா அது வேலிட், அதை பத்தி எல்லாம் நான் தனியா இன்னொரு வீடியோவா உங்களுக்கு வெளியிடுறேன். இப்ப மூணாவது ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஃபைலிங் ஆஃப் தி கவுண்டர் பை தி ரெஸ்பாண்டன்ட். அதாவது நம்ம கோர்ட்ல மனு தாக்கல் செய்யும் பொழுது அந்த மனுவுடைய நகலையும் இன்னொரு காப்பியும் நம்ம ஃபைல் பண்ணிருப்போம். எப்போ ரெஸ்பாண்டன்ட்க்கு நோட்டீஸ் போய் அவர் கோர்ட்டுக்கு வராரோ அப்ப அந்த நகல் மனுவை அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த மனுவை அவங்க வாங்கிட்டு போயிட்டு அதை படிச்சுட்டு அதுல நம்ம சுமத்தி இருக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவங்க பார்ப்பாங்க. அதுல எது சரியான நம்ம சரியா சொல்லியிருக்கோங்கிறதெல்லாம் விட்டுடுவாங்க, எதெல்லாம் நம்ம தப்பா சொல்லியிருக்கோமோ அதுக்கெல்லாம் அவங்க மறுத்து பதில் மனு கொடுப்பாங்க. இந்த நோட்டீஸ்ல இந்த பேரால சொல்லியிருக்கிற எங்களுக்கு இந்த தேதியில் திருமணம் நடந்ததுங்கிறது சரிதான், அது 2 பேருமே ஒத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேல நம்ம சில குற்றச்சாட்டுகள்
குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் மறுத்துட்டு இந்த மாதிரி எல்லாம் நடக்கல, இந்த மாதிரி தப்பா அவங்க சொல்லியிருக்காங்க, நான் வந்து தேவையில்லாம கோச்சுட்டு போல, அவங்கதான் தேவையில்லாம கோச்சுட்டு போனாங்க, அவங்கதான் அடிக்கடி கோச்சுட்டு போறாங்கிற மாதிரி அவங்க அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லுவாங்க. அத வந்து அவங்க வந்து ஒரு மனுவா தயார் செஞ்சு அந்த மனுவா அவங்க வந்து நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணுவாங்க. அடுத்தது 4வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்கொயரி ஸ்டேஜ். இந்த என்கொயரி ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து 2ஆ பிரியும். ஒன்னு வந்து பெட்டிஷனர் சைடு, இன்னொன்னு வந்து ரெஸ்பாண்டன்ட் சைடு. ஃபர்ஸ்ட் வந்து பெட்டிஷனர் சைடுல அவங்க வந்து ப்ரூஃப் அஃபிடவிட் சப்மிட் பண்ணணும், அதாவது பிரமாண வாக்குமூலம் கொடுக்கணும். முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முன்னாடி எல்லாம் வந்து சீஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல நடக்கும். அதாவது இப்ப வந்து மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து கூண்டுல ஏத்தி அவங்களுடைய அட்வொகேட்டே அவங்க கிட்ட கேள்வி கேட்பாங்க. இதுதான் உங்க பேரா, இது உங்களுடைய இங்கதான் நீங்க வேலை செய்றீங்களா, நீங்க வந்து உங்க மனைவி மீது இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் சுமத்தி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மனுவுல இருக்கிறத வந்து கேள்வியா கேட்பாங்க. இப்போ வந்து நீதிமன்றங்கள்ல வந்து வழக்குகள் நிறைய இருக்கிறதுனால அத வந்து ஒரு பிரமாண வாக்கு மூலமா ப்ரூஃப் அஃபிடவிட்டா நம்ம வந்து அதையும் ஒரு மனுவாவே நம்ம வந்து தாக்கல் செஞ்சிடறோம். இந்த மாதிரி மனுவா நம்ம வந்து பெட்டிஷனர் வந்து ப்ரூஃப் அஃபிடவிட் வந்து தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் பெட்டிஷனரை வந்து அதாவது மனுதாரரை எதிர்மனுதாரருடைய அட்வொகேட் வந்து குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க. குறுக்கு விசாரணை பண்ணி இந்த சாட்சி அவங்கள்ட்ட இருக்க சாட்சிகள் எல்லாம் விசாரிச்சுட்டு அந்த சாட்சிகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனி அதர் ஃபர்தர் விட்னஸஸ் அப்படின்னு கேட்பாங்க. எதுவுமே விட்னஸ் இல்ல அப்படின்னு சொன்னா அவங்களோட சைடு வந்து க்ளோஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் ரெஸ்பாண்டன்ட் வந்து அவங்க வந்து ப்ரூஃப் அஃபிடவிட் ஃபைல் பண்ணணும், அதாவது பிரமாண வாக்குமூலம் ஃபைல் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரமாண வாக்குமூலம் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் ரெஸ்பாண்டன்ட்ட நம்மளுடைய அட்வொகேட் அதாவது மனுதாரருடைய அட்வொகேட் வந்து குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க. குறுக்கு விசாரணை பண்ணி அதுல ஏதாவது அது குறுக்கு விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி ஃபர்தர் விட்னஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. அவங்க சைட்லயும் ஃபர்தர் விட்னஸ் எதுவும் இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஸ்டேஜ் வந்து க்ளோஸ் ஆயிடும். இது வந்து 4வது ஸ்டேஜ், என்கொயரி ஸ்டேஜ்னு பேர் இதுக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் 5வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னா பெட்டிஷனர் சைடு ஆர்குமெண்ட். அதாவது மனுதாரருடைய அட்வொகேட் வந்து அந்த அவங்க மனுவுல இதெல்லாம் சொல்லி இருக்கோம், இந்த மாதிரி எல்லாம் என்னுடைய மனுதாரர் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க, அதனால எங்களுக்கு இந்த பரிகாரத்தை கொடுக்கணும், எதிர் மனுதாரர் இதெல்லாம் தப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. அதே மாதிரி அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா ரெஸ்பாண்டன்ட் சைடு ஆர்குமெண்ட். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதிர் மனுதாரர் சொல்றதெல்லாம் பொய்யா சொல்லியிருக்காங்க, இதுதான் உண்மை, என்னுடைய கட்சிக்காரர் வந்து இந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் அனுபவிச்சிருக்காங்க, இவங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து மனுதாரர் கொடுமைப்படுத்தி இருக்காங்க, அதனால ஏன் கட்சிக்காரருக்கு தேவையான பரிகாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீதிபதிக்கு முன்னாடி 2 பேருமே வந்து ஆர்குமெண்ட்ஸ் 2 பேரோட ஆர்குமெண்ட்ஸும் நடக்கும். இது அடுத்தது பாத்தீங்கன்னா 7வது ஸ்டேஜ். இதுதான் ஆர்டர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். 2 பக்கமும் அதாவது பெட்டிஷனரும் ரெஸ்பாண்டன்ட்டும் 2 பேரும் ஆர்குமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரோட அட்வொகேட்ஸும் ஆர்குமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 2 பக்கத்துல இருக்க நியாயத்தையும் கேட்டு நீதி அரசர் வந்து அந்த வழக்குக்கு ஒரு தீர்ப்பு வழங்குவாங்க. இதுதான் மொத்தமா வந்து வழக்குல இருக்கிற ஸ்டேஜஸ். இன்னொன்னு கேக்குறீங்க, கவுன்சிலிங், மீடியேஷன் அது ரெண்டையும் எப்ப அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. இது எப்ப வரும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்யறோம். வழக்கு தாக்கல் செஞ்சோம்னா அந்த சம்மன்ஸ் வந்து எதிர்மனுதாரருக்கு போகுது. கவுன்சிலிங் அப்படிங்கிறது முதல் வாய்தாக்கு 2 பேரும் சேர்ந்து வந்த உடனேயே கவுன்சிலிங்க்கு தான் அனுப்புவாங்க. 3 முறை வந்து கவுன்சிலிங்க்கு அனுப்புவாங்க. என்ன நடக்கு நீதிமன்றம் என்ன நினைக்கும் அப்படின்னு சொன்னா தேவையில்லாம காலதாமதமாக வேண்டாம், கவுன்சிலிங்லயே இந்த வழக்கு வந்து முடிஞ்சிருச்சுன்னா 2 பேரும் பரஸ்பரமா ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துட்டாங்கன்னா எதுக்கு வழக்கு தொடரணும், அவங்க சேர்ந்து வாழலாமே அப்படிங்கிறதுக்காக கவுன்சிலிங்க்கு அனுப்புவாங்க. இது வந்து கவுன்சிலிங்கிறது. மீடியேஷன் அப்படின்னா என்னன்னா அது எப்ப அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னா எப்ப வந்து சம்மன் சர்வீஸ் ஆனோன்னு 2 பேரும் சேர்ந்து நீதிமன்றத்துக்கு வர்றாங்களோ அதுல ஆரம்பிச்சு அந்த வழக்கு முடியறதுக்குள்ள எப்ப வேண்டுமானாலும் மீடியேஷனுக்கு தம்பதிகளை வந்து நீதிமன்றம் அனுப்பும். இந்த கவுன்சிலிங் மீடியேஷனை பத்தி ஒரு தெளிவான ஒரு வீடியோவை நான் வந்து அடுத்தடுத்த வர வாரங்கள்ல நான் வந்து வெளியிடுறேன். அதே மாதிரி 2வது ஸ்டேஜ் நான் சொன்னேன் இல்லையா, நோட்டீஸ் சர்விங்கிறது, அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணாதான் புரியும். நிறைய பேர் வந்து சம்மன் வாங்கலைன்னா என்ன அர்த்தம், இல்ல வீட்டுல இருக்கவங்க வாங்கிட்டாங்கன்னா அது நாங்களே வாங்கினதுக்கு ஈக்குவலா, இல்ல மறுத்தா என்ன ஆகும், இல்ல நான் இல்லைன்னு திருப்பி அனுப்புனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திருப்பி கேட்டுட்டே இருக்கிறீங்க.
அதனால அந்த ஸ்டேஜ் நோட்டீஸ் ஸ்டேஜை பத்தி நான் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவா ஒரு விரிவான வீடியோவை அடுத்த வாரத்துல நான் உங்களுக்கு வெளியிடுறேன். இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து எதுக்காகன்னா இது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக தான், இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் தான் அப்படிங்கிறதுக்காக தான். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மனு தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நோட்டீஸ் சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் கவுண்டர் ரெஸ்பாண்டன்ட் ஃபைல் பண்ணுவாங்க, அடுத்தது என்கொயரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நடுவுல வந்து நடுவாந்திரமா வந்து ஐஏ எல்லாம் தாக்கல் பண்ணுவாங்க. முதல்ல அந்த ஐஏவெல்லாம் வந்து விசாரிச்சு முடிச்சு அதுக்கு வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மெயின் மனுவை விசாரிச்சு அதுக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க.